வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஒரு ரிவ்யூ போலாமா? T20 வேர்ல்ட் கப்ல 2 இன்ஜுரி அப்டேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூ ஆஃப் நெதர்லாந்து வர்சஸ் பாகிஸ்தான், செகண்ட் மேட்ச் ரிவ்யூ ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஸ்காட்லாந்து, அப்புறம் தேர்ட் மேட்ச் ரிவ்யூ ஆஃப் USA வர்சஸ் இந்தியா. இந்த T20 வேர்ல்ட் கப்ல நிறைய டிராமாஸ் நடக்குது மக்களே. ஃபர்ஸ்ட் இன்ஜுரி அப்டேட் பார்க்கலாமா? வேர்ல்ட் கப் ஸ்டார்டிங்குள்ள 2 இன்ஜுரி. ஒன்னு ஆஸ்திரேலியா டீம் பிளேயர் ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் அப்புறம் நம்ம ஜிஜி மாமா செல்ல புள்ள ஹர்ஷித் ராணா. இதுல ஹர்ஷித் ராணாவோட இன்ஜுரி ரொம்ப மோசமா இருக்குன்னு அப்டேட் வருது மக்களே. KKR டீமுக்கு கொஞ்சம் பிக் லாஸா இருக்குமான்னு இப்போ IPL ஸ்டார்ட் ஆகும்போது தான் தெரியும். இவங்க 2 பேரும் ரூல்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் மக்களே. அடுத்துதான் நெதர்லாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வேர்ல்ட் கப் ஓப்பனிங் நெதர்லாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். ஸ்டார்டிங்ல இருந்து மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. இந்த பாகிஸ்தான் டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடி வாங்கி இருக்கணும், பட் மிஸ் ஆகிட்டாங்க. பட் நெதர்லாந்து டீம் சூப்பரா பிளே பண்ணாங்க. ரொம்ப க்ளோஸா தான் தோத்து போனாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நெதர்லாந்து டீம் கண்டிப்பா கம்பேக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அப்படி க்ளோஸ் கேமா இருந்துச்சுன்னா, செகண்ட் மேட்ச் அதுக்கும் மேல. அடுத்ததான் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்ச். யார் யாருக்கு செகண்ட் மேட்ச்னு பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்ச். ஸ்காட்லாந்து இந்த எடிஷன்ல பிளே பண்ணதுல ஏதோ ஒரு லக்ல தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவங்களும் மேட்ச ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ல போய் தான் தோத்து போனாங்க. அதுக்கு மெயின் ரீசன் யாருன்னா ரொமாரியோ ஷெஃபர்டோட ஒரு ஹேட்ரிக் விக்கெட் தான் இந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் வந்துச்சு. ரொமாரியோ ஷெஃபர்ட் மட்டும் ஹேட்ரிக் விக்கெட் எடுக்கலன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போயிருக்கும். ஸ்காட்லாந்து பங்களாதேஷுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க மட்டும் டோர்னமெண்ட் விட்டு வெளியே போகாம இருந்தா ஸ்காட்லாந்துக்கு இந்த டோர்னமெண்ட்ல சான்ஸே கிடைக்கிறது. சரி, இந்த 2 மேட்ச் தான் அப்படி போகுதுன்னு பார்த்தா அடுத்த மேட்ச் USA வர்சஸ் இந்தியா. இல்ல இந்தியா வர்சஸ் இந்தியா மேட்ச். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, USA டீம்ல மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸா தான் இருக்காங்க. அதனாலதான் அப்படி நான் சொன்ன மக்களே. எல்லாரும் 300+ ரன்ஸ் வரும்ல ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அங்க நடந்தது என்னமோ வேறதான். நம்ம நினைச்ச மாதிரி சஞ்சு சாம்சன் ஓபனிங் பண்ணல, இஷான் கிஷன் தான் மெயின் ஓபனிங்னு சொல்லிட்டாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 161 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. இந்த 161 கூட வந்திருக்காது, பட் சூரியகுமார் யாதவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அதனாலதான் இந்த 161 ரன்ஸ் வந்துச்சு. பட் செகண்ட் பேட்டிங் ஆடின USA டீம் ஸ்டார்டிங்ல 3 விக்கெட்ஸ் விட்டாலும் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மேட்சை ரொம்ப க்ளோஸா கொண்டு வந்தாங்க. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்திருந்த நம்ம DSP ஒரு தெர்வி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அடே டீம் இந்தியா போதந்தா சாமி, அடுத்து வர மேட்ச்ல நல்லா பிளே பண்ணுங்கடா. இல்லனா இந்த பாகிஸ்தான் டீம்ல ரொம்ப ஓவரா பேசுவாங்க. கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்க. இந்த வேர்ல்ட் கப்ல நிறைய ஷாக்கிங் ஆனது நடந்துக்குது. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த வேர்ல்ட் கப்ல யாரு சாம்பியன் ஆக போறாங்க? இத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல,